வணக்கம் மாணவர்களே. இன்றைய 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்துல இயல் 3 இயற்கணிதம் பார்க்க போறோம். இந்த அமர்வுல மாறுபாடுகளின் வரைபடம், அதாவது எடுத்துக்காட்டு 3ல் 50க்கான தீர்வை பார்க்க போறோம். இந்த கணக்கினுடைய தீர்வை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மாரத்தான் பற்றிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். உலக நாடுகள்ல இந்த 2 நாடுகளை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாரசீகம், கிரேக்கம். பாரசீகம் அப்படிங்கிறது தென்மேற்கு ஆசியா. இப்போதைய பெயர் அதற்கு ஈரான். கிரேக்கம்ங்கிறது ஐரோப்பா, மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா இவைகளுக்கு பொதுவான ஒரு பகுதி தான் கிரேக்கம் என அழைக்கப்பட்டது. இந்த 2 நாடுகளுக்கும் இடையில கிமு 490ல் ஒரு போர் ஏற்பட்டது. அந்த போர் நடந்த இடம் மாரத்தான். இந்த போர் மிகப்பெரிய போராக இருந்தது. கிரேக்கர்கள் மிகச்சிறிய படையை வைத்துக்கொண்டு போராடினாங்க. இந்த போராட்டத்தில் கிரேக்கர்கள் வெற்றி அடைஞ்சாங்க. இந்த வெற்றி செய்தியை சொல்வதற்கு கிரேக்க வீரர் ஃபெய்டிபிடிஸ் அப்படிங்கிறவர் கிரேக்கத்தின் தலைநகரான ஏதென்ஸுக்கு ஓடி சென்றார். எத்தனை கிலோமீட்டர் ஓடினார் தெரியுமா? சுமார் 40 கிலோமீட்டர், 25 மைல்கள் அவர் ஓடியே போய் அந்த வெற்றி செய்தியை சொல்றார். மிக களைப்பாக இருந்தாலும் அந்த ஓட்டத்தை விடாமல் தொடர்ந்து ஓடி அவர் அந்த வெற்றி செய்தியை சொல்லிட்டு அந்த இடத்திலேயே மரணம் அடைகிறார். கிபி 1896ஆம் ஆண்டு முதல்ல கிரீஸினுடைய தலைநகரம் ஏதென்ஸில் ஒலிம்பிக் விளையாட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த ஒலிம்பிக் விளையாட்டுகளில் இந்த ஃபெய்டிபிடிஸினுடைய இந்த வீர தியாகத்தை குறிக்கும் வகையில் மாரத்தான் ஓட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த மாரத்தான் ஓட்டம் அவர் எப்படி ஓடி வந்தாரோ அதே பாதையில் திரும்பி வர்ற மாதிரி 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஓடுற மாதிரி செஞ்சிருந்தாங்க. இதுதான் இந்த மாரத்தான் ஓட்டத்தினுடைய வரலாறு. அதற்கு பிறகு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது. அந்தந்த நாடுகள் அவங்களுக்கு தக்கன மாதிரி வச்சுக்கிட்டாங்க. மினி மாரத்தான், அரை மாரத்தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய மாரத்தான் ஓட்டங்களை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த கணக்கும் ஒரு மினி மாரத்தான் கணக்கு தான். இப்போ நம்ம கணக்கை பார்ப்போம். இப்போ கணக்கை வாசிப்போம். எடுத்துக்காட்டு 3ல் 50. நிஷாந்த் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கான மாரத்தான் ஓட்டத்தின் வெற்றியாளர் ஆவார். அவர் மணிக்கு 12 கிலோமீட்டர் என்ற சீரான வேகத்தில் ஓடி இலக்கினை 1 மணி நேரத்தில் அடைந்தார். அவரைத் தொடர்ந்து ஆராதனா, பொன்மொழி, ஜெயந்த், சத்யா மற்றும் ஸ்வேதா ஆகியோர் முறையே 6 கிலோமீட்டர் பெர் மணி, 4 கிலோமீட்டர் பெர் மணி, 3 கிலோமீட்டர் பெர் மணி மற்றும் 2 கிலோமீட்டர் பெர் மணி என்ற வேகத்தில் ஓடி வந்தனர். அவர்கள் அந்த தூரத்தை முறையே 2 மணி, 3 மணி, 4 மணி மற்றும் 6 மணி நேரத்தில் அடைந்தனர். வேகம் நேரம் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி 2.4 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் சென்ற கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரத்தை காண்க. இப்போ உங்களுக்கு முதல்ல நம்ம இந்த கேள்வியை புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு 5 பேர் ஓடின அந்த தொலைவு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ மணி நேரத்தில் அதை கடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. வேகமும் அந்த தொலைவு மாறுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லையா, 12 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் அந்த வேகத்தை என்ன பண்ணுறாங்க, கூட்டி இருக்கிறாங்க, குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு தக்கனவாறு அவங்க சென்றடையக்கூடிய அந்த நேரம் எத்தனை மணி நேரத்தில் போகிறாங்கங்கிறது மாறுபட்டிருக்கு. சரி, இதுதான் இப்போ கணக்கு. இப்போ இதை பயன்படுத்தி கௌசிக்ங்கிறவர் மணிக்கு 2.4 கிலோமீட்டரில் போகிறாரு வேகத்தில். அவர் எடுத்துக்கிட்ட நேரம் என்ன? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம கேள்வியை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்தாப்புல என்ன செய்யணும், படிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல என்னது, அட்டவணை, மாறுபாடு, விகித சம மாறிலி, சமன்பாடு, புள்ளிகள், வரைபட தீர்வு. இந்த 6 படிகளையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அனைத்து மாணவர்களையும் விடுதியில் சந்திக்க புதன்கிழமை வரவும். சரி, இப்போ இந்த 6 படிகள் நல்லா தெரிஞ்ச பிறகு அடுத்த ஸ்டெப்பு அட்டவணை. இப்போ நமக்கு அட்டவணை போடணும்னா கேள்வி வேணும். ஸோ அந்த கேள்வியை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கேள்வியில் பாருங்களேன், முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்க, 12 கிலோமீட்டர் தூரத்திற்கான மாரத்தான் ஓட்டத்தில் யார் வெற்றியாளர்னு கொடுத்துருக்குறாங்க, நிஷாந்த். அப்புறம் 12 கிலோமீட்டர் வேகத்தை அவர் எத்தனை மணி நேரத்தில் கடக்கிறாரு, 1 மணி நேரத்தில், இல்லையா? அப்போ முதல்ல நாம் எக்ஸ் அச்சில் என்ன எடுக்கிறோம், வேகத்தை எடுத்துக்கிறோம். ஒய் அச்சில் நேரத்தை எடுத்துக்கிறோம், இல்லையா? இப்போ இந்த அட்டவணை போடுறோம் பாருங்கள்.
எக்ஸ் அச்சில் என்ன கொடுக்குறோம்? வேகம் எக்ஸு கிலோமீட்டர் பெர் மணி. அதே மாதிரி ஒய் அச்சில் பாருங்கள் நேரம் ஒய் மணியில் கொடுத்துட்டோம். சரியா? இப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? எக்ஸ் அச்சில் முதல்ல எத்தனை இதில் நிஷாந்த் 12, அடுத்து பாருங்கள் 6 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 3 2 இதை ஃபுல்லாக எக்ஸ் அச்சில் எழுதணும். ஒய் அச்சில் என்ன சார் எழுதணும்? முதல்ல நிஷாந்த் 1 மணி நேரம், அடுத்து இங்கே 2 3 4 6 இதை எழுதணும். இந்த இடம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த 12க்கு 1, அடுத்து 6 4 3 2க்கு இங்கே கீழே உள்ளதை எழுதணும். 2 3 4 6 கவனமாக எழுதணும். இப்போ பாருங்கள் 12 6 4 3 2 அடுத்தாப்புல பாருங்கள் 1 2 3 4 6 எழுதின பிறகு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பெருக்குனா 12 வருதா அப்படின்னு பார்த்துக்குங்க. இல்லையா? 12 தானே மேக்ஸிமம், 12 தான் அந்த தொலைவு மாறாதது. எல்லாத்தையும் பெருக்கினா 12 வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ரைட்டா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு மாறுபாடு. எக்ஸ்ஹெச்சினுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது, ஒய்ஹெச்சின் மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே வருது. இல்லையா? அப்போ இது என்ன மாறுபாடு? எதிர் மாறுபாடு. இல்லையா? அதை நாம் எழுதிடுறோம். அடுத்த ஸ்டெப்பு விகித சம மாறிலி. விகித சம மாறிலிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நேரே வகுத்து எதிரே பெருக்கு. அதாவது நேர் மாறுபாடுனா வகுக்கணும், எதிர் மாறுபாடுனா பெருக்கணும். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு இந்த 12ஐயும் 1ஐயும் பெருக்கிறோம் 12. அதை எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னது? சமன்பாடு. சமன்பாடு தெரியறதுக்கு நாம் ஒரு தங்கிலீஷ் வாக்கியத்தை பயன்படுத்துகிறோம். அது என்னது? ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க. எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே. இந்த கேக்கு முன்னாடி நம்ம ஈக்குவல் டு போடுறோம். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே. அதை நாம் எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னது? எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த கேக்கு பதிலாக இந்த 12 தூக்கி இங்கே போட்டுற போகிறோம். இப்போ சமன்பாடு கிடச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப்பு குறிக்க வேண்டிய புள்ளிகள். குறிக்க வேண்டிய புள்ளிகள் என்னென்ன? இங்கே இருக்கிறதெல்லாம் வரிசை ஜோடியாக எழுதணும். 12, 1 6, 2 4, 3 3, 4 2, 6. அடுத்த ஸ்டெப் என்ன சார்? 6வது பாயிண்ட்டு வரைபட தீர்வு. வரைபட தீர்வு எழுதுறதுக்கு நமக்கு கேள்வி மட்டும் வேணும். இல்லையா? மொத்த கேள்வி இல்லாமல் அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அது வேணும். ஸோ நம்ம அதை எடுத்துக்கிறோம். 2.4 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் சென்ற கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரத்தை காண்க. இது ரொம்ப ஈஸி இல்லையா? இப்போ என்ன எழுதணும்னா இந்த நேரத்தை காண்கன்னு இருக்குல்ல, நேரம்னு மட்டும் வச்சுக்குவோம், இந்த காண்கவை எடுத்துருவோம். அதுதான் வரைபட தீர்வு. 2.4 கிலோமீட்டர் மணி வேகத்தில் சென்ற கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரம் இஸ் ஈக்குவல் டு இதை நாம் இங்கே போடுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம கிராஃப் வரைய போகிறோம். ரைட்டா? கிராஃப் வரைய போகலாமா? இப்போ பாருங்கள், முதல்ல எக்ஸு எக்ஸ் டேஷு ஒய்இ ஒய் டேஷ் இதை குறிச்சிக்கிட்டோம். இரண்டும் சந்திக்கக்கூடிய புள்ளி ஆதி புள்ளி இவைகளை கொடுத்துக்கிறோம். அடுத்தாப்புல நமக்கு அட்டவணை வேணும். ஸோ நான் அட்டவணையை போட்டுக்கிறேன். இந்த அட்டவணை மூலம்தான் அளவு திட்டத்தை நம்மளால் தீர்மானிக்க முடியும். அதிகபட்சம் 12 இருக்குது. ஸோ எக்ஸ் அச்சிலையும் ஒய் அச்சிலையும் ஒவ்வொரு அலகாக எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே எழுதிடுறோம். அளவு திட்டம் எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் பெர் மணி. ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மணி நேரம். இல்லையா? 1 மணின்னு போட்டுக்கிறோம். இப்போ இவைகளை நாம் குறிச்சிட போகிறோம். பாருங்கள், எக்ஸ் அச்சில் வேகம் கிலோமீட்டர் பெர் மணி, ஒய் அச்சில் நேரம் மணி. ரைட்டா? சரி, அடுத்த ஸ்டெப்பு என்னது சார்? இப்போ பார்ப்போம். புள்ளிகளை குறிக்கிறது. 12, 1, அடுத்த ஸ்டெப்பு 6, 2, அடுத்த ஸ்டெப்பு 4, 3, அடுத்த ஸ்டெப்பு 3, 4, அடுத்த ஸ்டெப்பு 2, 6. ரைட்டா? புள்ளிகளை எல்லாம் குறிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? இவைகளை எல்லாம் இணைச்சி ஒரு கர்வு வரையணும். இல்லையா? நேர்கோடற்ற இலைவரை அப்படின்னு சொல்கிறோம். இல்லையா? ரொம்ப ஸ்மூத்து கர்வாக நம்ம வரையணும். இப்போ அதை வரைவோமா? இப்போ பாருங்கள் எப்படி வரைகிறோன்ட்டு. அவ்வளோதான், வரைஞ்சாச்சு. அதுக்கு பேரும் கொடுத்துட்றோம். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 12. இது வேறு ஒன்றும் இல்லை, இந்த சமன்பாடு தான். அதைத்தான் நம்ம பேராக கொடுத்துட்றோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? இது போய்கிட்டே இருக்குது முடிவுறாமங்கிறதுக்காக 2 சைடும் என்ன போட்டு விட்டுறோம்? அம்புக்குறி போட்டு விட்டுறோம். அவ்வளோதான். இப்போ அடுத்தாப்பில் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு கேள்வியை திரும்ப எழுதிக்கிறேன். 2.4 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் சென்ற கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரத்தை காண்க. ஸோ அப்போ முதல்ல 2.4 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 2க்கும் 3க்கும் நடுவில் 2.5 இருக்கும். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். இல்லையா? ஸோ நான் அதை குறிச்சிக்கிறேன் 2.4. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஸ்கேலை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு அப்படி நேராக ஒரு கோடு போடுறேன். அடுத்தாப்புல இது இந்த கர்வை வந்து ஒரு இடத்துல இடிக்குதுல்ல, அந்த இடத்துல ஸ்கேலை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கோடு போடுறேன். இது இப்போ எங்கே ஒய்ஹெச்சில் இடிக்குதுன்னு பாருங்கள், 5ல் இடிக்குது. அந்த இடம் சிகப்பாக மாறி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் தீர்வு நமக்கு. ரைட்டா? இப்போ படம் வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்கான தீர்வை நம்ம ஏற்கனவே விட்டு வச்சுருந்தோம் இல்லையா?
அந்த பகுதியில் நம்ம எழுத போகிறோம். எழுதுவோமா? இப்போ பாருங்கள், 2.4 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் சென்ற கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரம் எத்தனை பார்த்தோம்? 5. என்னது? மணி நேரம். அதை கவனமாக எழுதணும். 5 மணி நேரம். 5ன்னு போட்டு விட்டுறக்கூடாது. சரியா? என்ன மாணவர்களே, இந்த வரைபடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சதா? இந்த வரைபடத்தை நீங்களே ஒரு தரம் வரைஞ்சு பாருங்க. வாழ்த்துகள்.